ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இவர் சொல்லுவார். இப்போ வந்து நாங்கள் கார் எடுக்க போகிறோம். அதான் அந்த விளாக்கு. கார் எடுக்கிறோமா என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து ஷோரூமில் போயிட்டு கொட்டேஷன் கேட்போம். கொட்டேஷன் கேட்டுட்டு என்ன பட்ஜெட் வருது, நம்ம என்ன கார் எடுக்கலாம், எந்த கார் எடுத்தால் நல்லாயிருக்கும், மைலேஜ் எது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொட்டேஷன் கேட்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கேட்டுட்டோம். ரெண்டு கடையில் கேட்டிருக்கோம். சரி, 2 ஷோரூமில் கேட்டிருக்கோம். கடைன்றேன் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஷோரூமில் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் எடுக்கலாமா இல்லை செகண்ட்ஸில் எடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கார் எடுக்க போகிறோம். இப்போ வந்து கார் எடுக்கிறத கொட்டேஷன் வாங்க போகிறோம், கார் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். எனக்கு இந்த விளாகே வேணாங்க அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம போய் பார்க்குறோம், அலையிறோம், செய்கிறோம், கார் எடுக்கிறோம் எடுக்கல, அது 2வது விஷயம். நம்ம அலையிறதுனாச்சும் நம்மளுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கணும். சப்போஸ் நம்ம எடுக்க முடியல அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட எத்தனை மாதமாக ஓடிட்டு இருக்கு இந்த பிளான், கார் எடுக்கிற பிளான்? ஒரு 5-6 மாதம் ஓடி இருக்குது. நான் இப்போயே ஓடிட்டு தான் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்றி விட்டாரு, கார் எடுத்துருங்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு கரெக்டாக ஏற்றி விடலாம் தானே ஐடியா கொடுத்தாரு. ஏன் ஐடியா கொடுத்தாரு, அதுதான் சொல்கிறேன். ஏற்றி விட்டாரு, லைட்டாக திரும்பி விட்டாரு. நாங்கள் ஃபயர் ஆகிட்டோம், எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ அடுத்து என்ன ஆயிடுச்சுனாக்க, இப்போ கரெக்டாக அன்றைக்கி 31ஆம் தேதி போயிட்டோம். டாட்டாவுக்கும் சுச்சிக்கும் போனோம். டாட்டாவில் போயிட்டு பஞ்சு பார்த்தோம். பஞ்சில் கொட்டேஷன் வாங்கிட்டோம். அப்புறம் இது சுஜுக்கியில் வந்து இது பலினோ பார்த்தோம். பலினோவை பார்த்துட்டு கொட்டேஷன் வாங்கிட்டோம். அது என்னென்னா எனக்கு கொஞ்சம் பெரிய கார் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் சரி சுஜுக்கியில் ஷிஃப்ட்டு பார்த்துருவோம். போயிட்டு அதே ஒரு தடவை பார்த்துருவோம், என்ன மைலேஜ் வருது, என்ன வருது, எவ்வளோ வருது, அமௌண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் 3ல் எது அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் நினைச்சிருக்கோம். ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கிறோமா இல்லையானே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். கிடைக்காது. இப்போ புக் பண்ணாதான் அடுத்த மாசம் கிடைக்கும். அதுக்கு 2வது இவர் சொன்ன மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் செல்வண்ணா என்னன்னு சொன்னாங்கன்னா, 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க காரை நம்ம செகண்ட்ஸில் வாங்கினா நம்மளுக்கு லாபம். 5 லட்ச ரூபா காரை நம்ம செகண்ட்ஸில் 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினோம்னா அதில் நம்மளுக்கு நட்டம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நாங்களும் அந்த அண்ணனும் எங்களோடய வந்து ட்ராவல் பண்ணி அலைஞ்சாங்க. பாவம் என்னங்க, அவர் வீட்டு கூட ஆள் வந்தாங்க. அப்போ கூட எங்களோட தான் வந்து பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு எல்லாமே வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பொங்கல் வேறு வருதா, கொஞ்சம் ஆஃபர்லாம் போடுவாங்க, அதான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வரியெல்லாம் குறைச்சி கார் ரேட்லாம் குறைஞ்சிச்சு. இப்போ வாங்கினா தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியாது கண்டிப்பாக. கார் செகண்ட்ஸில் கூட ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டு எப்படி வருது, நம்மளுக்கு எது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போ போகிறோம். எனக்கு ரொம்ப வாங்க மாட்டேன்னு தெரியுது. சாமிகிட்ட பூ போட்டு கேட்டோம், சாமி வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் போகிறோம். பார்க்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதே நம்ம என்னங்க. அநேகமாக தாலிக்குடி வந்து திருப்பி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்ப்போம். இப்போ ராகுலோட அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து இருக்கார். அவரோட மொபைல் பார்த்தீங்கன்னா வீட்டில் சார்ஜ் போட வச்சுருந்தாரு. அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போக போகிறோம். எனக்குள்ளே தான் இருக்குது. ஓட்டானா போதும், உடனே பல்ல காமிச்சிருங்களே. அது இப்போதைக்கு வந்து ஷிஃப்ட்டு தான் பார்த்துருக்கோம். நான் ஷிஃப்ட்டுக்கும் பலினோவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இருக்குது. என்னது மைலேஜு, இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், 3 ஸ்ட்ரோக் இன்ஜின்னாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஃபஸ்ட்டு கொட்டேஷன் கேட்போம், அதுக்கப்புறம் ஐடியா இருந்தால் இது எடுப்போம், இல்லைன்னா அதுக்கப்புறம் அதுதான் போகிற மாதிரி பிளானு. அப்போ இதையும் பார்த்துட்டு மறுபடியும் அங்கே போகிறோம். பலினோவுக்கு போயிட்டு தான் அங்கே போகிறோம். அங்கே போய்ட்டு அப்படியே செகண்ட்ஸில் அங்கேயும் போகிறோம். அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வரும். எங்கேயுமே இல்லைன்னா நேராக வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், எதுவுமே இல்லைன்னா நேராக வீட்டுக்கு போகிறோம். அது இப்போ புக் பண்ணால் தான் 13 14 நாளுக்குள்ளே கண்டிப்பாக கார் கிடச்சிடும் அப்படின்னாங்க. அதுக்கு முதல்ல காசு ரெடி ஆகும். 11,000 புக் கட்டணும். கொட்டேஷன் கொடுங்க, நான் வந்து இஎம்ஐ தான் போட போகிறேன், நான் அமௌண்ட் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கார் பார்த்துருவோம் அப்படின்ட்டு காரை பார்த்துட்டு நம்ம கொட்டேஷன் வாங்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் அடுத்து என்ன இஎம்ஐல அந்த 13 நாளுக்குள்ளே காசு ரெடி பண்ணிவிட்டு இது வர வேண்டியதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு வந்துட்டோம். அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத இவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம வந்து மாருதி சுசுக்கியில் தான் பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்விஃப்ட்டு பலினோ இது 2 தான் எடுக்கிற மாதிரி ஐடியா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்விஃப்ட்டு போனோம். ஸ்விஃப்ட்டில் வந்து எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு தான் பார்த்தோம். என்ன சொல்கிறது, எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு தான். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அதில் கொட்டேஷன் கேட்டோம். கொட்டேஷனில் வந்து அந்த எக்ஸோரூமோட ப்ரைஸ் எவ்வளோ, எக்ஸோரூமோட ப்ரைஸ் வந்து 5,78,900 ரூபா அதில் வருது. அதில் இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு இது மாதிரி எல்லாம் போக ஒரு 7,12,000 ரூபா வருது. 7,12,000 ரூபா வருது. அதுலேயும் நாங்கள் வந்து இனிஷியல் பேமெண்ட் இவ்வளோ கட்டிடுவோம், இவ்வளோ வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு இது பார்த்துருந்தோம். வெளியில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபைனான்ஸு. அப்புறம் இல்லை எங்கள்கிட்டே கொஞ்சம் இருக்குது, நாங்கள் சொல்கிறோம், அது உங்களுக்கு ஓகேவா கம்ஃபர்டபுளாக பாருங்கள். அதுக்கப்புறம் சரின்ட்டு அவங்களோட சொன்னாங்க எங்களுக்கு இதுவே ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டோம். இப்போ வந்து எவ்வளோ ஃபைனலாக வந்து 7,02,000 ரூபா இந்த மாதிரி சம்திங் பண்ணிடலாம். ஆஃபர்லாம் போக இந்த மாதத்துக்குள்ளே எடுத்தா 2025ஓட வண்டி தான் நம்மளுக்கு வரும். 7 லட்ச ரூபானா முடிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அதான் 7 லட்ச ரூபா முடிச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் இது இருக்குது. அது வந்து கிடச்சிட்டு ஒரு 7 லட்ச ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 லட்ச ரூபா இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டு மீதி 5 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் 2 லட்ச ரூபா தான் கட்டணும்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ வந்து ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி, இது அது பேர் என்னங்க, இஎம்ஐயில் போகிற மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இஎம்ஐயில் நம்ம கட்டுற மாதிரி எவ்வளோ எங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 5 லட்ச ரூபா போடுற மாதிரி இருக்கும், நீங்கள் 3 வருஷத்தில் கட்டி முடிக்கணும் அப்படின்னா 17,000 ரூபா மந்த்லி 17,000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லை அதை விட அதிகமான 2 வருஷத்தில் என்ன கிட்டத்தட்ட ஒரு 24,500 ரூபா கட்டணும். அந்தளவுக்கு பட்ஜெட் தாங்க அது, நிறையா கமிட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னால வேணாம் அப்படின்ட்டு ஒரு 3 லட்சம் போட்டால் ஒரு 17,000 ரூபா மாதம் கட்டுற மாதிரி அதோட இன்ட்ரெஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி எதுக்கும் நம்ம அந்த இதில் போய் பார்த்துருவோம். ஏன்னா சுஜுக்கிங்கிறது ஸ்விஃப்ட்டுங்கிறது கொஞ்சம் சின்ன வண்டி மாதிரி இருக்கும், அந்த அதுக்காக சரி. ஆனால் நாங்கள் இப்போ பார்த்துருக்கோண்டி அவ்வளோக்கெல்லாம் சின்ன வண்டி மாதிரி இல்லை. நல்லா நான் உட்காந்து பார்த்தேன், முன்னாடியே உட்காந்துட்டு நல்லா அப்படி காலை நீட்டிக்கிற மாதிரி இருக்குது, பின்னாடியே உட்காந்துட்டு நீட்டிக்கிற மாதிரி இருக்குது. அந்த அது பேர் என்னங்க, இங்கே வந்து பார்த்தோங்க அது பலினோ. பலினோவில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட வசதி இருக்குது, ஸ்பேஸ் அவ்வளோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் எனக்கு அவ்வளோக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியல. இதை முடிச்சுட்டு சரி நம்ம எதுக்கும் அதுலேயும் போய் ஒரு தடவை பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக சரின்ட்டு அங்கே போனோம். அங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம வந்து டிசம்பர் 31 டாட்டாவில் போய் பஞ்சும் பார்த்தோம். அப்புறம் இதுலேயும் பார்த்தோம், சுஜுக்கியிலே பலினோவும் பார்த்தோம். சும்மா என்ன வரும் எவ்வளோ வரும் என்ன ஆஃபர் வருவீங்க அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இது பண்ணல. சரி போய் என்னோட ஆசை என்னது, எந்த வண்டி மாடல் எந்த கம்பெனியில் வண்டி எடுக்கணும்னு ஆசை என்ன, டாட்டாவில் தான் எடுக்கணும். அதான் டாட்டாவில் பஞ்சு தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும், அந்த இதுக்காக தான் பஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா. பஞ்சு வந்து மைலேஜும் கொஞ்சம் இது ட்ராப் ஆகும், சேஃப்டி, ஆனால் மைலேஜ் சேஃப்டி ஓகே தான், ஆனால் மைலேஜ் கிடைக்காதுன்ட்டாங்க. ரெண்டாவது நம்ம அவங்க சொல்கிற பட்ஜெட் நம்மக்கிட்ட இல்லை, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி போனது என்னென்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு 1 லட்ச ரூபா கட்டிட்டு சரி 4 லட்சம் நம்ம இஎம்ஐயில் போடுற மாதிரி ரூபாய்க்கு எதுவுமே கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா பலினோ போயிட்டோம். அது பலினோவா 31 போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன ஆஃபர்னு கேட்டோம். அவங்க வந்து நீங்கள் இப்போ புக் பண்ணாலும் நீங்கள் என்றைக்கு டெலிவரி எடுக்கிறீங்களோ அன்றைக்கி என்ன ஆஃபர் இருக்கோ அதான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அடுத்து பலினோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,98,000. நம்ம ஸ்விஃப்ட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 முன்னப்பின வருது. அப்படியே பார்த்தா இன்சூரன்ஸு இது எல்லாம் போக எவ்வளோ வருதுன்னா ஆண்ட்ராய்டு ப்ரைஸுக்கு 7,37,000 வருது. இதில் ஆஃபர் எல்லாம் போக எவ்வளோ வரும்னு சொன்னாங்கன்னா ஒரு 10,000 ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. 7,27,000 முடிச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஒரு 27,000 டிஃப்ரெண்ட் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. பலினோ என்னன்னா ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கு, ஒரு நல்லா இருக்கு, ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நம்ம காருக்கு பின்ன ஒரு லாரிக்கோ ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடியே நிற்கிறோம்னா பின்னாடி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நமக்கும் நம்ம வண்டி மேலே அடிச்சுன்னா போய் வண்டிக்குள்ளே சொரிக்கும், அந்தளவுக்கு ரொம்ப பள்ளமாக இருக்க மாதிரி இருக்குது. வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இல்லை நம்ம வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா நல்லதும் நம்ம நினைக்கிறோம், கெட்டதும் நம்ம வந்து நினைக்கிறோம்.
அவ்வளோ அவ்வளோ அலட்சியமான வண்டி ஓட்ட போகிறதில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னங்க நீங்கள் நினைக்கலாம் ஏன் செகண்ட்ஸ்லேயே ஒரு கார் எடுத்து போயிடுதானே அப்படின்ட்டு. செகண்ட்ஸில் நான் அதையும் ட்ரை பண்ணிட்டோம். செகண்ட்ஸை ஃபுல்லாகவே கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வாக்கியம் தான், நல்லா வந்துச்சுன்னா நல்லது என்ன, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செலவு பார்த்துட்டே தான் இருக்கும். அவன் வாங்கினவன் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களும் 1,00,000 கிலோமீட்டர் 2,00,000 கிலோமீட்டர் ஓட்டி தான் கொடுப்பாங்க. எதுக்காக அவன் அந்த வண்டியை விற்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமாக தான் விற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், அதெல்லாம் விற்றுருக்கலாம். அது ரெண்டாவது கம்மியான கிலோமீட்டரில் பார்த்தோம்னாலும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும். நம்ம போய் ஷோரூமில் எடுக்கிறதும் ஒரு 7,00,000 ரூபா வரும்னா இவங்க விற்கிறது 6,00,000 ரூபா விற்பாங்க. அது 2022 மாடலு 20 மாடலே இந்த ரேட் வரும். நம்ம 24 மாடலே கிட்டத்தட்ட ஒரு 25 மாடல் 25 மாடலே 7,00,000 ரூபா வருது. இந்த ஒரு 1,00,000 இந்த இதை பார்த்தோம்னா நம்ம வந்து அதை வாங்கி செலவு பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக வாங்கியே பார்த்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரெண்டாவது டாடா ஏசி நம்ம வந்து செகண்ட்ஸில் தான் வாங்கணும், அதனால அடிபட்டிருக்காரு இவர், அதனால வந்து நிறைய அடிப்படை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து இருக்கோம். லாங்கில் போகிறோம் வர்றோம், நிறையா பைக்கில் கிட்டத்தட்ட நிறையா வந்து ஆக்சிடென்ட்லாம் நிறையா நேரம் பார்த்தனால எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பைக்கில் நம்ம சும்மா போகிறத வேகமாக போகிறோம், ஏன்னா டயத்துக்கு போகணும் அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் வேகமாக போகிறோம். சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த கார் வாங்க ஐடியாவே. எனக்கு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு வேணாது ஆடம்பர செலவு அப்படின்னு தோணுச்சு. லாஸ்ட் அந்த கோயம்புத்தூர் போயிட்டு வந்தப்ப கொஞ்சம் ரொம்ப அடிபட்டுட்டேன் நான். ஒரு கடைக்கே நம்ம ஒரு ப்ரொமோஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது, பெட்ரோல் பேங்க்கில் நின்று பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் நம்ம வந்து மாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும், அவங்க ரூமில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, கேட்குறதுக்கும் சங்கட்டம் எங்க. அதனால எல்லாமே நாங்களே எங்கிட்ட ரோட்லேயே நான் மதுரை போகிறப்பெல்லாம் எப்பயுமே கொண்டே போட்டு போயிடுவேன், அங்கனக்குள்ளே போய் ரோட்லேயே நின்று தலையை சீவிட்டு அப்படியே தான் போவேன். இங்கேருந்தே மதுரைனா இங்கேருந்தே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம், இங்கேருந்து கோயம்புத்தூர் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நீட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த மாதிரி பெட்ரோல் பேங்க்லாம் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பஸ்லேயே நம்ம போக முடியாது, அவங்க டயத்துக்கு வர சொல்கிறாங்க, தம்பியை வேற கூட்டிகிட்டு போய் ரொம்ப அனுபவப்பட்டாச்சு. லாஸ்ட்டாக ஒரு சிவகங்கைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டுக்கு போயிருந்தோம், அப்போயுமே அந்த மாதிரி தான். அங்கே ரூமில் வீடெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், வீட்லேயே நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் அங்கேருந்து வர்றோம், நைட்டில் அன்டயத்தில் போகிறோம் வரோம், ரொம்ப பண்ணி என்னால் பின்னாடி உட்காரவே இல்லை, அவ்வளோ விரட்டிட்டு வந்து ஜெகாவை ஷாக்கா நம்ம வீட்டுக்கு வந்து வந்துருந்தாங்க அப்படின்ட்டு தான். இது ஒரு ரீசனுக்காக தான் எடுக்கிறோம் நம்ம கார் எடுக்கிறது. மெயினாக இதுக்காக தான் கார் எடுக்கிற பிளான் மட்டும்தான், இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஆமாம், கொட்டேஷன் வாங்கியிருக்கேன். நான் வந்து சொன்னேன் கால் பண்ணி, நான் அதாவது புக் பண்ணுறப்ப நான் கால் பண்ணிட்டு நான் வந்து புக் பண்ணிக்கிறேன், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருக்கிறத கொஞ்சம் இதை வச்சு ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம எதாவது பண்ண முடியும். அமௌண்ட் வந்து 2,00,000 ரூபா கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. ஆனால் 2,00,000 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, தாலிக்குடியை வச்சாதான் 2,00,000 ரூபா. தாலிக்குடியை வந்து நான் வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ காரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கே சங்கட்டமா இருக்கும், ஏமா கலட்டி அப்புறம் திருப்பி மஞ்சள் கயிறை போடுறோம், அப்புறம் திருப்பி கலட்டி கொடுக்க எனக்கு சங்கட்டமா இருக்கு. ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு தான் பொருள் இல்லைன்னு நான் சொல்லலை, இருந்தாலும் எனக்கே ரொம்ப சங்கட்டமா இருக்கும், ஏமா வைக்கிறோம் செய்கிறோம். இல்லை நான் எனக்கு இல்லை, நான் அந்த ஒரு 6-7 மாதம் தான் நான் செயின் போட்டிருக்கேன். என்னையை பற்றி என்னையை பற்றி இப்படி கேட்குறீங்க, 6-7 மாதம் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாலாம் மஞ்சள் கயிறுலேயே தான் இருந்தேன். நான் அப்படி நினைக்கலாம், ஆனால் நம்ம போகிறோம் வரோம், அவங்க நம்ம குடும்பத்தில் நடக்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எடுத்த வார்த்தைக்கு என்ன கேட்பாங்கன்னா, இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க வைக்கிறீங்க, புது கார்லாம் வாங்கியிருக்கீங்க, ஏன் மஞ்சள் கயிறு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ சொல்லி கார் வாங்கின இல்லாமல் மஞ்சள் கயிறு போட்டிருக்கேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த கார் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது மைலேஜுக்காக ஷிஃப்ட் போகலாம், ஒரு 24 to 20, அதாவது டிராஃபிக்கில் ஓட்ட 20, மெயினில் ஓட்ட ஒரு 24ங்கிறாங்க. பலினோ போனால் 22 to 18 அதை தான் சொல்கிறாங்க. எனக்கு அதாவது இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் 3 ஸ்ட்ரோக் என்னமோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கார் எடுக்க போகிறதுங்கிறது, நான் இதுக்கு மேலே தான் கற்றுக்கணும் கார் எடுத்துகிட்டு அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு, சரி இதை புரிஞ்சுக்குவோம் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அப்படின்ற. ஏன்னா இப்போ நிறைய பேர் எடுத்திருக்காங்க, பலினோவை எடுத்திருக்காங்க, ஸ்விஃப்ட்டும் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் தான் பலினோவை நிற்கிது, அவரும் சொன்னார் பலினோ எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்விஃப்ட்டு போயிட்டால் கொஞ்சம் ஃபேஸ் வந்து குறையும், அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம், ஒரு 2 days அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்மாக எடுக்கிறேன்னா இல்லையான்னு ஒரு இது பண்ணிடுவேன், முடிவு பண்ணிடுவேன். இந்த வீடியோ தொடருமா, கார் வாங்கி நம்ம புது வீடியோ
புது கார் வாங்கி வீடியோ போடுறோமா இல்ல இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோமா? காரு இல்லை கார் இன்னைக்கு புக் பண்ணாதான் 15 நாள் கழிச்சு வருமா. அது ஒன்று. நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஏறிடும். நீங்கள் புக் பண்ணால் தான் கார் வரும். மற்றபடி ஸ்டாக்லாம் கிடையாது. நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா 2025 முடிஞ்சு 26 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி 25 வண்டியை நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இது. ஏன்னா இதை வந்து போன வருஷம் மாடல் அப்படின்ற மாதிரி அதாவது நம்ம கேட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். இப்போ என்னென்னா மார்ச் வரலையுமே இந்த 2025 ரிஜிஸ்டர் இதுதான் போகும் அப்படின்ற மாதிரி. மார்ச்சுக்கு அப்புறம் தான் 2026 காரே வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ஏறலாம். அமௌண்ட் அதுக்கப்புறம் ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. அதுதான் ஒரு பெரிய இது. நான் ஓ மூஞ்சியை பார்க்க வேண்டியதே நீ என் மூஞ்சியை பார்க்க வேண்டியது போய் பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். நான் திருப்பியும் சொல்கிறேன், நாங்கள் புது கார் வாங்கி வீடியோ போடுறதா இல்லை இந்த வீடியோவை இதோடய முடிச்சுக்கிறதானே 2 நாளில் தெரியும் என்னன்ட்டு. ஏன்னா காசு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி தான் வேறு வழி கிடையாது. அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். எந்த கார் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தா நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரலையும் பாய்.